சக்கரத்தாழ்வாருக்கு புதன்கிழமை, சனிக்கிழமை, ஏகாதசி, சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் ஆகவெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்களாக சாநித்தியம் உள்ள அதிக சாநித்தியம் உள்ள நாட்களாக சொல்லப்படுறது. அது இந்த வாட்டி புதன்கிழமையே வந்துடுறது. புதன்கிழமையில விஷ்ணு ஆராதனம் குறியாதுன்னு புதன்கிழமையில விஷ்ணு ஆராதனம் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட விஷ்ணு ஆராதனத்தில் முக்கியமானவர் சுதர்ஷனர். அதனாலே இந்த சுதர்ஷனரை இந்த புதன்கிழமையில போயிட்டு நம்ம கிரகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமோ இல்லை காலையிலையோ இல்லை மாலையிலையோ போயிட்டு இந்த லோகக்ஷேமார்த்தத்துக்காகவும் நமக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு சுதர்ஷன அர்ச்சனை செய்யும். துளசி மாலைகளோ துளசி இதழ்களோ கொண்டு போயிட்டு அர்ச்சனை செய்தால் அவ்வளோ விசேஷம் சுதர்ஷனரை. இப்போ அங்கே பிரபஞ்சத்தில் அங்கங்கே போர் பதற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய காலம் உண்டாகும். அதை இந்த சுதர்ஷன் அந்த பிரார்த்தனை பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த பதற்றம் தவிர்க்கப்படும். அதனால எல்லாருமா சேர்ந்து சுதர்ஷன லோகக்ஷேமார்த்தார்த்தம் பண்ணுவோம். இந்த உலகங்கள் நல்லா இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். சுதர்ஷன் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு காத்திலையும் அன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். புதன்கிழமையில அவ்வளோ விசேஷம். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஃபுல்லாக பாராயணம் பண்ண முடியலன்னா கூட அதில் வரக்கூடிய வனமாலி கதீஷார்கி சங்கி சக்ரீச்சானந்தகி ஸ்ரீவான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தையாவது உட்காந்து பாராயணம் பண்ணலாம். சுதர்ஷன மந்திரம் தெரிஞ்சால் சுதர்ஷன மந்திரம் குரு மூலமாக உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மந்திரத்துக்கு விசேஷம். அந்த குரு மூலமாக அங்கன்யாதகரண்யத்தோட வாங்கியிருந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம் அது. அப்படி இல்லை சுதர்ஷனுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சுதர்ஷனுடைய ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணலாம். நிருசிம்மனுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் நிருசிம்மனுடைய ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படியும் முடியல அப்படின்னா சுதர்ஷ தேசிகனால் இயற்றப்பட்ட சுதர்ஷனாஷ்டகம் இருக்கு இல்லையா, அது 8 ஸ்லோகம், அதை சொல்லலாம். அதுவும் முடியலன்னா அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய 2 மாதிரி இருக்கு இல்லையா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஸ்லோகத்துடைய கடைசி வரிய அப்படி சொல்லும் பொழுது எல்லா விதமான ஜெயமும் நம்மளை நோக்கி வரும். எப்படி ஒருத்தரை போற்றி புகழ்ந்திருக்கும் போது அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி பெருமான் சுதர்ஷனை பிரார்த்தனை பண்ண நமக்கு எல்லா விதமான ஜெயங்களும் நம்மளை நாடி வரும். அதனாலே அந்த சுதர்ஷனரை ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நிலைநிறுத்தி பிரார்த்தனை செய்யுமாறு அனுகிரகம் பண்ணுமாறு பெருமாள் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணன்.